சிறுவர்கள் இளைஞர்களை வழி காட்டுகின்ற அந்த பணியை நாங்கள் எல்லாரும் செய்ய வேண்டும் என்ற இந்த பெரிய உண்மைகளை இறைவன் இந்த புனிதர்களாக இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் மன்னரம் நாவாந்துறை வலப்பாடு இருக்கிறார்களான்னு இந்தியாவில் இந்த போர்டெல்லாம் அவங்கள போட்டுடலாம். சரி சரி போட்டுடலாம் பாருங்க. இந்தியாவில் மன்னராக்கள் மண்டதிவாக்கள் வலப்பாட்டாக்கள் நான் வந்துடுறேன். இப்படி பலவிதமான மக்கள் இங்கே வந்திருக்கிறா பாருங்க. இவ்வளவோ சனம் வந்துருக்கு. சனத்தை பாருங்க. விதசங்கம் நடந்துருக்கு. நாங்கள் இந்தியாவில் கடைகளை காட்டுவோம் வந்துருக்கோமா. நாங்கள் போகிற வழி இந்தியாவிலாம் கடைகளுக்கு போகிற வழி இந்த மாதிரி. கண்ணாடி விற்கிறாங்க. கச்சானெல்லாம் கூட கூடாது. என்ன தேவான கச்சாங்கடெல்லாம் கூட விற்கிறாங்க. என்ன எல்லாம் விற்கிறாங்க. சந்திர மாமா ஆளை பாரு மாமா. எத்தனை பேர் மறைச்சாச்சு பாருங்க. எலெக்ஷன் பூந்தி கடை இது பரோட கடை. அங்கால பூந்தி கடை. அங்கால இருக்கு பூந்தி கடை. திரும்பி ஐஸ்வரன் ரெண்டு ரோட்டி வாங்குங்க.
யூடியூப் உங்களை வெளிநாட்டு மக்கள் பார்க்கணும். கடை வச்சுக்கிறேன். என்ன தேவானா சம்சாவும் பிளேண்டியும் ஓடிக்கிறீங்க. இவன் ஆச்சமான் சொல்லுங்க. சூப்பரா நல்லா இருக்கா? அப்ப சம்சா பாலையில சம்சா பிளேண்டி நல்லா இருக்கா? வாங்கல படியா காட்டுங்களேன் சம்சாவை. நீங்க சாப்பிடுங்க. சம்சா இல்லைங்கன்னா தெரியும். சம்சா என்ன விலை போட்டவங்க சம்சா? இல்லை 750 ரூபா வந்தானே. 750 ரூபா சாரி. 5 4 பிளேட்டு 5 நவந்துராக்கள் வலப்பாடு மண்டதேவி முழு பெஞ்சால் அங்கெல்லாம் முழுக்க கூறினாரு. இங்கெல்லாம் ஜனம் கூடையா இருக்கு. போட்டுகள் கூட அது தண்ணி எடுக்கிற இடம். தண்ணி எடுத்து தண்ணி குடிக்கிற இடம். நேவிக்காரன் கொடுக்குற இடம். சரியான வெயிலா இருக்குங்க. என்ன சரியான சனமா இருக்கு. உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஞான பிரகாசம் ஏனைய ஆயர்கள் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும்.
இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து கொள்வோம். ஒன்றுலகில் ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கொள்வோம். அன்பானவரும் தகுதியுள்ள கத்தோலிக்கர்கள் மற்றும் இந்த நற்கருணை பந்தியில் பந்தி அமர்ந்து கொள்ளுங்கள். பிற சமய சகோதர
ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்களும் அது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிரம் தாழ்த்தி இறைவனின் விசேட ஆசீரை பெற்றுக் கொள்வோம். புனிதர்களின் மாட்சியும் மக்களுக்குமான இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி வருவதைக் கண்டு அகமகளும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்றைய நாளில் 2025 ஆண்டினுடைய பாலைதீவு புனித அந்தோனியார் ஆலய திருத்தல திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொற்ப நேரத்தில் புனிதருடைய திருச்சிரூப விசேட ஆசிரையும் பெற்று செல்ல இருக்கின்றோம். இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்கும் இங்கிருக்கின்ற மறை மாவட்ட குரு முதல்வரோடும் ஏனைய குருக்கள், துறவிகள், அருட் சகோதரிகள், விருந்தினர்கள் எல்லோரோடும் இணைந்து புனித அந்தோனியாருடைய பக்தர்களுக்கு திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
புனித அந்தோணியாருடைய பரிந்துரையூடாக இன்றைய நாளில் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. 13ஆம் திகதியிலிருந்து இன்றைய நாள் வரை இந்த தீவிலே உன்னதமான கல்வாரி திருப்பலியும் ஏனைய வழிபாடுகளும் இடம்பெற்று மக்களுடைய ஆன்மீக புதுப்பித்தலை மேற்கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் நல்ல காலநிலையை சூழலை பல மனிதர்களுடைய உதவிகளூடாக எங்களுக்கு தந்து வழிநடத்தி இன்றைய இந்த திருவிழாவையும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றமைக்காக உங்கள் அனைவரோடும் இணைந்து எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு முதற்கண் நன்றி கூறுகின்றேன். அன்பார்ந்த சோதரர்களே, இந்த பாலதீவு புனித அந்தோணியார் திருத்தலத்தின் பரிபாலகராக இருந்து இந்த திருநாளுக்கு தேவையான அனைத்து ஆயத்தங்களையும் பலருடைய உதவியோடு செய்து சிறப்பாக இந்த திருநாள் நடைபெற காரணமாக இருந்த இந்த ஆலயத்தினுடைய பரிபாலகர் தந்தை எரோனியஸ் அடிகளாருக்கு, அவருக்கு உதவியாக இருந்த எல்லாருக்கும் உங்கள் எல்லாரும் சார்பிலும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடல் கடந்து ஒரு தீவிலே ஒரு திருநாளை கொண்டாடுவது என்பது ஒரு இலகுவான ஒரு காரியம் அல்ல. இருந்தாலும் அந்த சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு இந்த திருநாளை அவர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார். அவருக்கு நன்றிகள். I also take this opportunity to thank with whom many have assisted us to celebrate this feast, especially the commanding officer of naval base in Palathivu, who is present here with us, and all the other officers who are here, and all the other naval personnel for their assistance to celebrate this feast. You all very well know that a feast of this nature, an island far away from the mainland, may God bless you and your families, and also St. Anthony's powerful prayers be with you always. I also thank the government agent of Klinochi and the divisional secretary of Punaguri and all the other government officers who have made all the அந்தோணியாருடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. Yeah.
நிமிடமான நேரத்திலே கோடியெல்லாம் மதுரை அல்மானியார் எங்கள் மத்தியிலே கவலை வந்து கொண்டிருக்கின்றார். ஓடி வருகின்றவர்களுக்கெல்லாம் அருமை மாறி வணங்குகின்ற அற்புதர் இதை தந்தையிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசுகின்றனர். எங்களுடைய தேவைகளை அறிந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்றனர். எங்கள் மத்தியிலே கவனி வந்து கொண்டிருக்கின்றார். இறுக்கமாக மன்றாடுவோம். எங்களின் பாதுகாவலரை எங்களோடு கூட வார எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசும் அப்பா, எங்களுக்கு சரியான பாதையை காட்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபித்து பாடுவோம். யாரெல்லாம் பல்வேறுபட்ட சிறுவர்களோடு வந்திருக்கின்றோமோ, பல்வேறுபட்ட பிரச்சனைகளோடு வந்திருக்கின்றோமோ, கண்ணீர்களோடு வந்திருக்கின்றோமோ, எல்லாவற்றையும் இந்த புனிதரிடம் ஒப்புக் கொடுப்போம். இந்த புனிதருடாக மன்றாடுவோம். எங்களை இறைவனிடம் சேர்க்கின்ற அந்த புனிதர் தன்னுடைய மறையுடைய சக்தியூடாக மனங்களை மாற்றுகின்றவர். இவர் எங்களுக்காக பரிந்து பேசுவார். நிச்சயமாக எங்களை வழி நடத்துவார். நம்பிக்கையோடு போராடும் தமிழர் நிரந்தர அமைதியில் நின்று திளைக்க எங்களை பாரும் சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். கன்னிமரியாய்
இயேசுவை மன்றாடும் இயேசுவை எங்களின் காவலரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும் இயேசுவை மன்றாடும் புதுமைகள் கோடி புரிந்தவரே எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவை மன்றாடும் அந்தோனியாரே புதுமைகள் கோடி புரிந்தவரே இயேசுவை மன்றாடும் வணக்கம் வணக்கம் கோடிய புதரே வணக்கம் வணக்கம் அந்தோணியாரே புதிய புதருக்கு ஒரு தரம் சொன்னான் புதிய புதருக்கு ஒரு தரம் சொன்னான் கோடிக்காரே தேடும் துன்பமெல்லாம் வணக்கம் வணக்கம் கோடிய புதரே வணக்கம் வணக்கம் அந்தோணியாரே அந்தவன் கண்டிலும் பயமுடன் பாடும் அந்தவன் கண்டிலும் பயமுடன் பாடும் நெஞ்சமே அன்பிக கூறும் வணக்கம் வணக்கம் கோடிய புதரே வணக்கம் வணக்கம் என்னுடைய இந்த இன்ப சன்னிதானத்தில் இந்த பணியை விட்டு நாங்கள் செல்ல இருக்கின்ற போது மீண்டுமாக எங்களுடைய மனதில் இருக்கின்ற வேண்டுதல்கள், தேவைகள், வெட்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், நன்றிகள் அனைத்தையும் இந்த இறுதி செபத்தினூடாக நாங்கள் அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து அவருடைய பரிந்துரையை கொண்டாடுவோம். கடலை தாலாட்டும் கோடிய புதரான புனித அந்தோணியாரே, பாறை தீவிலே எழுந்தருளி கோவில் கொண்டு வீற்றிருக்கும் புனிதரே, நீர் கையில் ஏந்தியிருக்கும் குழந்தை இயேசுவிடம் எமக்காய் பரிந்து பேசுவீராக. உன்னுடைய ஆசையையும் பரிந்துரையையும் கேட்டு ஓடி வந்திருக்கும் எம்மை பாருமையா. இறைவனின் வார்த்தையை உதிரமுதல் இருத்தி உலகிற்காய் இயேசுவை பற்றி எடுத்துரைத்தவரே, அதே வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க தயை தாருமையா. இந்த கண்ணீர் கணவாயிலே சஞ்சலமடைந்து துயர் கொண்டு ஆதரவென்று பரிதவிக்கின்றோம். தஞ்சலடைய விடமே இல்லாமல் உன் பாதம் ஓடி வந்திருக்கு நம்மை பாருமையா. என்னை சூழ்ந்து வாட்டும் துயரினை பாருமையா.
வழியா வரம் கொண்ட எங்கள் பாதுகாவலரை புனித அந்தோணியாரே, சீரழிந்து செல்லும் கலாச்சார பண்பாட்டு பிறவுகளில் இருந்து எம் பிள்ளைகளை காத்து வழி நடத்தும் ஐயா. இன்று நாம் அரசியல் நிலையினால் பொருளாதாரத்தில் மிகவும் நலிந்து காணப்படுகின்றோம். நீதி நேர்மையற்ற அரசியல்வாதிகளின் செயல்பாடுகளும் அவர்கள் கொண்டுள்ள பேராசைகளும் பதவி மோகங்களாலும் வலுவிழந்துள்ளோம். அடிப்படை உணவுப் பொருட்கள், எரிபொருட்கள், மூலதன பொருட்களின் தட்டுப்பாடு, விலையேற்றம் போன்ற மக்களின் பெரும் தீருக்கு இட்டுச் சென்றுள்ளது. எனவே பெரும் தீயிலிருந்து இயேசு நம்மை மீட்க வேண்டும் என அனுதினம் மன்றாடும். கோடி அற்புதங்களோடும் புதுமைகளோடும் நிறைந்திருக்கும் புனித அந்தோணியாரே, உம் பரிந்துரை நாடி தேடி ஓடி வந்திருக்கும் பக்தர்களை பாருமையா. சிறப்பாக மூலதனமான கடல் வளத்தை ஆசையால் நிரப்பி நீரோடும் காற்றோடும் போராடும் தொழிலாளர்களையும் அவர்களின் தொழில் துறைகளையும் ஆசீர்வதித்தருளும். இறுதியாக அன்பான புனிதரே, உம்முடைய திருச்சன்னிதானம் விட்டு பிரியவிருக்கும் உம்மடியார்கள் மேலும் குடும்பங்கள் மேலும் பரிவு கொண்டு இயேசுவின் இரக்கத்தையும் எல்லையற்ற பேரன்பையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள எமக்காய் பரிந்து பேசியருளும். ஆமென். வணக்கம்பா. வணக்கம். பாலதீவு புனித அந்தோனியார் திருத்தலத்தில் இருந்து இந்த புனிதருடைய நல்ல ஆசிகள் நிறைந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்த வேளையிலே இந்த புனிதருடைய திருத்தலம் தவக்காலத்திலே நடைபெறுகிற ஒரு முக்கியமான தவக்கால யாத்திரை ஸ்தலம். இந்த கடந்த 13ஆம் தேதியில இருந்து இந்த தவக்காலம் தொடர்பான இந்த பல்வேறு வகையான பக்தி முயற்சிகள் இந்த திருத்தலத்தில் இடம்பெற்றது. இறுதியாக நேற்றைய நாளிலே நற்கருணை பெருவிழாவும் இன்று புனிதருடைய பெருவிழாவும் கோலாகலமாக நடைபெற்றிருக்கிறது. யாழ் மாவட்ட மறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமான பக்தர்கள் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றி புனிதருடைய நிறைவான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய இந்த மனமாற்றத்தையும் பெற்ற நல்ல மக்களாக சென்றிருக்கிறார்கள். இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதமும் புனித அந்தோனியாருடைய நிறைவான பரிந்துரையும் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காகவும் பிரார்த்திக்கின்றோம். நன்றி. புனித அந்தோனியாருடைய பக்தர்களாக மறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலே இருந்து புலம்பெயர்ந்த தேசங்களிலே வாழுகிற என்னுடைய அன்புக்குரிய உறவுகளுக்கும் இந்த புனித அந்தோனியாருடைய பெருவிழா நாளிலே அவருடைய நிறைவான பரிந்துரை கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். புனித அந்தோனியாருடைய பரிந்துரையினாலே உங்களுடைய வாழ்வின் முயற்சிகள் அத்தனையும் நிறைவு பெற்று நிறைவான மகிழ்வான வாழ்வாக அமைய வேண்டும் என்று ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம். புனிதருடைய ஆசீரையும் பரிந்துரையும் உங்களுக்காக மன்றாடுகிறோம். நன்றிப்பா, நன்றி. வணக்கம் உறவுகளை. இன்றைய காலை பெருநாள் பூசை பார்க்கறதுக்காக இங்கே இதில் எடுக்கப்பட்ட காணொலியை முழுசாக பாருங்கள். அடுத்தது இந்த விதியில் வர்றது விசாப்பு வந்தான்ருக்குறேன். இதில் நிற்கிறோம் பாருங்கள். இதில் இந்த நேவிக்காரங்க கூட்டின்னு வராங்க. அப்போ சிஸ்டமாக பாருமாரோட வந்துருக்கலாம். இந்த காட்சியாக இதில் எடுக்கப்படுகிறது பாருங்கள். நேவி பெரியவனும் விசாப்பை கூட்டின்னு ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க. ஏழு மணி பூசைக்கு விசாப்பு வந்தான் பாருங்க. ஜனம் வந்தான்ருக்கு பாருங்க. பெருநாள் பூசைக்கு ஜனம் வந்தான்ருக்கு. பிசாசுகளை துரத்த வரமடைந்த அந்தோனி பெற்ற அந்தோனி முனியோரே
மரண நேரத்தில் காண பாக்கியம் பெற்ற அந்தோணி முனியோரே, அடைந்த மோட்ச மகிமையை மனிதருக்கு அறிவிக்க பாக்கியம் பெற்ற அந்தோணி முனியோரே, மரித்தோரு வருஷத்திற்குள் திருப்பிடங்களில் வழங்கப்பட பாக்கியம் பெற்ற அந்தோணி முனியோரே, மதுமாவிலோரழிவும் காணாதிருக்க பாக்கியம் பெற்று அந்தோணி முனியோரே, தேவ சன்னிதானத்தில் எங்கள் மத்தியஸ்தராய் இருக்கிறவரே, துக்கித்த மனதுகளை தேற்றுகிறவரே, வியாதி நோய்களை அகற்றுகிறவரே, உயர் காற்றுக்களை வெப்பை காலத்தில் வறுமழை பெய்ய செய்கிறவரே, காணான போன கண்டங்களை கண்டிக்கிறவரே, சகலவித தேவைகளிலும் உதவி செய்கிறவரே. 2025 ஆண்டிலே பாலைதீவு புனித அந்தோணியார் திருவிழா 130வது ஆண்டு திருவிழாவுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு இருகரம் கூப்பி வரவேற்று நிற்கின்றேன். இன்றைய இந்த திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுக்க எங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய யாழ் மறை மாவட்டத்தினுடைய குறுமுதல்வர் அருட்தந்தை ஜபரட்னம் அடிகளாரை உங்கள் அனைவரோடும் இணைந்து அன்போடு வரவேற்று நிற்கின்றேன். அத்தோடு அவரோடு இணைந்து திருப்பலி ஒப்புக் கொடுத்து எங்களுக்காக செபிக்க வருகை தந்திருக்கின்ற மறை மாவட்டத்தினுடைய பல்வேறு மறைக்கோட்டங்களிலும் பணித்தளங்களிலும் பணிபுரிகின்ற குருக்களையும் துறவிகளையும் உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடு வரவேற்று நிற்கின்றேன். இன்றைய நாளின் இந்த
வருகவே வருகவே திருடம் நோக்கி வருகவே 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 திருடம் நோக்கி வருகவே இறைகுலமே குருகுலமே இறைந்து வாருங்கள் இறைவனின் இல்லத்துக்கு விரைந்து வாருங்கள் சாட்சியாய் வாழ வாருங்கள் வருகவே வருகவே திருடம் நோக்கி வருகவே 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 திருடம் நோக்கி வருகவே இறைகுலமே குருகுலமே இணைந்து வாருங்கள் இறைவனின் இல்லத்துக்கு விரைந்து வாருங்கள் ஆவியாய் அழைக்கப்பெற்றோர் வாருங்கள் இயேசுவின் ஊழியனாய் மாறிடவே வாருங்கள் ஆவியாய் அழைக்கப்பெற்றோர் வாருங்கள் இயேசுவின் ஊழியனாய் மாறிடவே வாருங்கள் கடலின் மத்தியிலே கோவில் கொண்டு எழுந்தருளியிருந்து அண்டி வந்தோருக்கு அபயமும் ஆசீரும் அழி வழங்கும் கோடி அற்புதராம் பாலிதீவு புனித அந்தோனியாரின் திருவிழாவை கொண்டாட வந்திருக்கும் புனித அந்தோனியாரின் பக்தர்களே, இன்றைய இம்மகிழ்ச்சியான நாளில் திருவிழா திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்திருக்கின்ற ஜாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அவர்களையும் அவரோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்ற வந்துள்ள குருக்கள் துறவிகள் அனைவரையும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் புனித அந்தோனியார் நாமத்தில் வரவேற்று நிற்கின்றோம். மாபெரும் நற்செய்தி வழி சமைத்த மிக பெரும் புனிதர், திருச்சபையின் தலை சிறந்த மறை வல்லுநர்களில் ஒருவராக போற்றப்படுகின்ற தூய அந்தோனியார் தான் வாழ்ந்த காலத்தில் மட்டுமன்றி இறந்த பின்பும் புதுமை செய்து வருகின்றார். இதனால் கோடி அற்புதர் என்ற சிறப்பு பெயரை பெற்றார். கிறிஸ்துவுக்கு மறைசாட்சி ஆக வேண்டும் என்ற ஆர்வத்தால் பிரான்சிஸ்கன் சபை துறவியானார். இறந்து ஒரு வருடத்துக்குள் புனிதர் பட்டத்தையும் பெற்றார்.
மிகச் சிறந்த மறைபரப்பாளராக விளங்கிய இறைவார்த்தையை அறிவிப்பதில் விட்டு அன்பு பணியின் மூலம் இறையரசை அறிவிப்போம். இலங்கை அப்போஸ்தலர் புனித ஜோசவாஸ் மற்றும் புனித அந்தோனியா இவர்களைப் போல நாங்களும் இறையன்பு என்னும் நெருப்பை எம் இதயத்தில் அள்ளிச் சென்று விதைப்போம். இறை பணி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வல்லமையுள்ள புனித அந்தோனியாருடைய பரிந்துரையால் நமது வாழ்விலே நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் மீண்டும் ஒருமுறை இறைவனுக்கு இந்த திருநாள் திருப்பலி வழியாக நன்றி கூறுவோம். தொடர்ந்தும் நமது வாழ்வின் எல்லா தேவைகளிலும் கவலைகளிலும் நெருக்கடிகளிலும் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மன்றாடி இந்த பலியிலே நாங்கள் பக்தியோடு இணைந்து கொள்வோமாக. சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், உயருக்கு அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பருக்கு பதிலாக மகிழ்ச்சி கையெழுத்து வழங்கவும், நலிவித்த நெஞ்சத்துக்கு பதிலாக என்னும் ஆடை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவகாரர்கள் என்றும் நாம் மாற்றியுமாறு ஆண்டவர் நற்றவை என்று அவர்கள் பெயர் பெறுவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவன் தேவனை நான் என்றும் பாடுகிறேன். தலைவர்களும் அவ்விருத்தரை அறியவில்லை. ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவில் இருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாட்கள் தோற்பாக்கு. இறைவனுக்கு நன்றி. புகழ்ச்சியும் மாட்சிமையும் இயேசு கிறிஸ்துவுக்கே. புகழ்ச்சியும் மாட்சிமையும் இயேசு கிறிஸ்துவுக்கே. நற்செய்தியை அறிவிக்கிறோம். புகழ்ச்சியும் மாட்சிமையும் இயேசு கிறிஸ்துவுக்கே. புகழ்ச்சியும் மாட்சிமையும் இயேசு கிறிஸ்துவுக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தியில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறிய அமைதி அவரிடம் தங்கும், இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாலதீவு புனித அந்தோனியார் திருத்தலத்துக்கு வந்து இந்த புனிதருடைய திருநாளை பக்தியோடு
கொண்டாடுகின்ற உங்கள் எல்லாருக்கும் முதலில் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தவக்காலம் ஆரம்பித்தவுடன் யாத்திரைகளும் ஆரம்பிக்கின்றன. குறிப்பாக எங்களுடைய யாழ்ப்பாண மறை மாவட்டத்திலே அந்தோணியாருடைய திருத்தலத்தை நோக்கி பக்தர்களாகிய நாங்கள் யாத்திரை செய்து ஆசீர்வாதத்தை பெறுகின்றோம். கடந்த வாரம் கச்சதீவு அந்தோணியார் திருத்தல யாத்திரை நடைபெற்றது. இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கே கூடி ஆண்டவருடைய வார்த்தையை சிந்தித்து ஆண்டவருடைய பாடுகளை சிந்தித்து திருப்பலி ஒப்பு கொடுத்து பாவ சங்கீத அருட்சாதனத்தை பெற்று அந்த யாத்திரையின் பலனை பெற்றுக் கொண்டோம். இந்த வாரம் இந்த பாலைதீவிலே எழுந்தருளி இருக்கிற அந்தோணியாருடைய திருத்தலத்திற்கு யாத்திரையாக வந்திருக்கின்றோம். வருகின்ற வாரம் குருசதி தீவு, கற்கட தீவு என்று இப்படியாக இந்த துவக்காலம் முழுவதும் எங்களுடைய விசுவாச வாழ்வை இந்த யாத்திரைகளிலே நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக இந்த ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் யாத்திரைகள் செய்ய வேண்டும். இறைவன் எங்களுக்கு தருகின்ற பரிபூரண பலனை பெற வேண்டும் என்று எங்களுடைய திருத்தந்தை விசேட விதமாக இந்த ஜூபிலி ஆண்டிலே எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலும் நாங்கள் எங்களுடைய இந்த ஜூபிலி யாத்திரையாக ஜூபிலி ஆண்டிலே அடிக்கடி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன சின்ன மந்தன் இருக்கு என்ன நியாயமா ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது செய்த அத்தனை புதுமைகளையும் காலத்திலும் இப்பொழுதும் அந்தோணியார் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் தெளிவாக உணர்கின்றோம். இயேசு நோயாளிகளை குணமாக்கினார், இறந்தவர்களை உயிர்ப்பித்தார், சூறாவளி காற்றை அவர் அடக்கினார், இருந்தவர்களுக்கு உணவு கொடுத்தார். இப்படியாக அவர் இயேசு என்னென்ன புதுமைகள் எல்லாம் செய்தாரோ அத்தனை புதுமைகளையும் ஒரு முறையல்ல, இருமுறை அல்ல, கோடிக்கணக்கான தடவைகள் இப்படியான ஒரு அற்புதமான சிந்தனை எங்களுடைய இந்த யாழ் தீவுகளிலே அவரை அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு வரம் அந்தோணியாருடைய வாழ்க்கையை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே அந்த சகோதரங்களே, அவருடைய வாழ்வின் ஒரு விசேட அம்சத்தை பற்றி நான் உங்களோடு பேசுகிறேன். அந்தோணியாருடைய மன்றாட்டு மாலையிலே நாங்கள் இதனை சொல்லுகின்றோம். அது என்னவென்றால், ஒரே நேரத்திலே பல இடங்களிலே ஆட்சி கொடுக்க பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே என்று அழைக்கின்றோம். ஒரு போய் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று முந்தி அடித்து ஆசைப்பட்டு அவரிடம் போய் பாவ சங்கீர்த்தனம் செய்வார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, வேளையிலே அவர் இத்தாலி நாட்டிலே முடியவில்லையே என்று அவர் தனக்குள்ளே மனம் கலங்கினார். ஆனால் அவர் ஒரு கிராமத்திலே கொண்டிருந்த அதே நேரத்திலே இன்னொரு கிராமத்திலே இருந்த ஏழைகளுக்கும் மத்தியிலே நல்வழிப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய ஆசை. சில இளைஞர்களை மற்றும் சில இடங்களிலே அவர் நல்வழிப்படுத்திய அதே வேளையில் ஊர இடங்களிலே வாழ்ந்த
இப்படியானவர்களில் இன்னும் ஒருவராக இருக்கின்றவர் எல்லா மக்களும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். எல்லா மக்களும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். எல்லா மக்களுக்கும் நான் கொடுத்த அவ்வாவோடு சந்தோனியார் வாழ்ந்து கொண்டிருந்தபடியால் அவர் ஒரு இடத்திலே திருப்பலி கொடுத்து இறைவார்த்தையை அறிவித்து நற்கருணை கொடுத்து